படிக்கலாம். சரிங்களா? இந்த நூலை படிக்கணும்னா, இந்த நூலினுடைய முறை கடினமா இருந்ததுன்னா, அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி வகுத்து கொண்டு படிக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. நூலை படிக்கிறதுக்கான ஒரு முறை. இப்ப நீங்க திருவாசகத்துல சிவபுராணத்தை யாராவது மனப்பாடம் பண்ணணுமா? உட்காந்து மனப்பாடம் பண்ணவங்க யாராவது இருக்கிறீங்களா? எங்கேயோ பிரதோஷத்துக்கு போனோம், 4 பேர் கேட்டோம், பாடணும், என்னாச்சு? வந்துருச்சு. இல்லை, அது அகவற்பாதான். ஆனா படிக்கிற முறையில நம்ம பாடி பாடி பழகாதனால என்ன ஆயிடுச்சு? உள்ளே சென்று பதிகிறது. அது அமைப்பு முறை. எனவே அந்த வகையில இந்த நூல் அகவற்பா முறையில் அமைந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு நூல். பின்னாடி வந்தவங்க நிறைய அப்படி பாடி இருக்கிறாங்க. முன்னாடி இலக்கியம் பாடினவங்கலாம் அப்படித்தான் பாடினாங்க. நம்ம சங்க புலவர்கள் சங்க இலக்கியத்துல பாடினவங்கெல்லாம் மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள்லாம் அப்படிப்பட்ட நூல்களாகத்தான் அமைந்திருக்கின்றன பெரும்பான்மையா. அதுல சின்ன சின்ன வெண்பாக்கள் போன்ற இதெல்லாம் குறைவு. எனவே அந்த வகையில் இந்த நூல் 75 அகவற்பாக்களால் ஆனது. மொத்தம் 75 அகவற்பா. அகவற்பாவுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 அடி முதல் அதற்கு மேலே எத்தனை அடி வேண்டுமானாலும் செல்லலாம். குறைந்தபட்சம் 3 அடி முதல் அளவு விரிந்து கொண்டு போகலாம். இங்க எம்பிரான் வாகீச முனிவராகிய ஞானாமிர்தத்தினுடைய ஆசிரியர் பெருந்தகை இந்த நூல்ல 3 அடி முதல் 100 அடி வரை எடுத்தாண்டு இருக்கிறார். அவர் ஆண்டு இருக்க இந்த நூல்ல இல்ல, மொத்த வெண்பா அளவு செல்ல வேண்டிய இடம் 3 அடி முதல் 100 அடி வரை. இங்க ஆசிரியர் பெருமகனார் 4 அடி முதல் 56 அடி வரை கையாண்டு இருக்கிறார் அவர் நூலுக்குள்ள. எனவே அந்த வகையில 75 அகவற்பாக்களை கொண்டிருப்பது இந்த நூல். இந்த நூல்ல இந்த அகவற்பாவென்று சொல்லக்கூடிய இந்த முறைமையை தாண்டி இந்த நூலினுடைய அடுத்த நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன இதுல இந்த மற்ற நூல்களுக்கும் இந்த நூல்களுக்கு என்ன வேறுபாடு? நம்ம ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, நம்ம ஐயான்னு சொன்னா நீங்க யாரை தெரிஞ்சுக்கணும்? ஆமா, ஞானாசிரியர் தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப அவர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு தனித்தன்மை உடையது. 14 சாத்திரமுமே எதை சொல்கிறதுன்னு கேட்டா என்ன சொல்லிடலாம் சுருக்கமா? அவ்வளவுதான். பதி பசு பாசம், அவ்வளவுதான் அது சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அதை நமக்கு சொல்லிய விதம், கொடுத்த விதம், பரிமாறிய விதம் வேற வேற. இதை சொல்லணும்னா எப்படி சொல்லணுங்க? பிரசன்டேஷன். தமிழ்ல சொல்லணும்னா எப்படி பிரசன்டேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்த நூலை நமக்கு வழங்கிய முறை ஏன்னு கேட்டீங்கன்னா, பதிபசு பாசத்தை பத்தி தாங்கயா பேச போறோம். ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னமோ எப்படி படிச்சாலும் உண்மை விளக்கம் போல வேற எதுவுமே புரியலைங்க. அப்படி